பரிமலை பெருவேலி பாதையில சிறியானை வட்டத்திற்கு பிறகு பக்தர்கள் சந்திக்கக்கூடிய இடம்தான் பம்பா நதி. கங்கையை போன்ற புண்ணிய நதியாகிய பம்பா தட்சிண கங்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நதிக்கரையில் தான் ராமர் தனது தந்தை தசரதற்கு பிதுர் தர்ப்பணம் செய்ததாக கூறுவர். இதன் அடிப்படையில் சில பக்தர்கள் இந்த நதியுடைய திருவேணி சங்கமத்தில் பிதுர் தர்ப்பணம் செய்கின்றனர். மணிகண்டன் இந்த பூவுலகில் அவதாரம் செய்த இடம் இந்த பம்பையாற்றின் கரை. அதனால பக்தர்கள் இங்க ஒரு இரவு தங்கி தங்களுடைய இருமுடியின் பின்முடியில் உள்ள சமையல் சாமான்களை கொண்டு சமையல் செய்து அந்த உணவை விருந்தாக பக்தர்களுக்கு அளிக்கின்றனர். ஐயப்ப சத்யா என்று அழைக்கிறார்கள். ஐயப்பனே பக்தர்களின் வடிவத்தில் வந்து சாப்பிடுவதாக ஐதீகம். ஐயப்பன் எந்த விரியில வந்து சாப்பிட்டாருன்னு தெரியாததுனால எல்லா விரியிலையும் போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த அடுப்பு சாம்பலை பிரசாதமாக பக்தர்கள் சேகரிக்கிறார்கள். மகரஜோதிக்கு முன்பு இந்த ஆற்றில் பக்தர்கள் பம்பா விளக்கு ஏற்றியும் வழிபாடு செய்கின்றனர். கங்கை நதி போல் புண்ணிய